ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிவப்பு அரிசி மாவில் வந்து நம்ம தாளிச்ச இட்லி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேங்காய் வந்து துருவி 1 கப்பு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இந்த மாவு சிவப்பரிசி மாவு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, சீரகம் இதெல்லாத்தையும் தாளித்து கொட்டிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இருத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே பெருங்காயத்தூள் அண்ட் 1 கப் அளவுக்கு தேங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 3/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இட்லி குண்டானில் தண்ணி சூடானதுக்கப்புறமா இதெல்லாத்தையும் லைனாக அடுக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும், ஒட்டாமல் வரும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா தான் இட்லியை வந்து டம்ளர்லேருந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. என்னை தந்தேன் உனக்காக அப்படி இருக்குங்க.